श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। शंकर भगवान की हरि ओम तत्सत। இன்னைக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சங்கர பகவத்பாதாளுடைய ஜென்மதினம், ஜெயந்தி. சங்கர குரு ஜெய சங்கர குரு ஜெய शंकर भगवत्पाद शंकर गुरु शंकर गुरु जय शंकर गुरु शंकर गुरु जय शंकर भगवत्पाद शंकर गुरु शंकर भगवत्पाद शंकर गुरु शंकर गुरु शंकर गुरु शंकर गुरु शंकर भगवत्पाद शंकर गुरु शंकर भगवत्पाद शंकर गुरु। अपार महिमा गुरुनाथ अपार महिमा कृपा सागरा गुरुनाथ सागरा गुरुनाथ अपार महिमा गुरुनाथ अपार गुरुनाथ कृपा सागर गुरुनाथ 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 सद्गुरुनाथ गुरुनाथ सद्गुरुनाथ गुरुनाथ शंकर गुरु जय शंकर गुरु शंकर गुरु गुरु शंकर भगवत्पाद शंकर गुरु शंकर भगवत्पाद शंकर गुरु शंकर भगवत्पाद शंकर गुरु शंकर भगवत्पाद शंकर गुरु। आचार्य शंकर भगवान की जय। அப்படிப்பட்ட இந்த புனித நாள், அந்த சங்கரருடைய சரித்திரம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அதுதான் அவருக்கு
சந்தோஷம் கொடுக்கும். அவருடைய சரித்திரம் கேட்கறது மட்டும் இல்லை, அவருடைய டீச்சிங்கும் கேட்கணும். அதனால இன்னைக்கு முடிஞ்ச யாராவது பண்ணியிருந்தா ஓகே, ராத்திரிக்குள்ள வேற ஏதாவது அவர் எழுதினதை படிக்கணும். அப்படிதான் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதுதான் படிச்சுட்டே இருக்கிறோம். ஆனா தனியா இன்னைக்கு இந்த சங்கரருக்கு கிருத்தஜ்ஞதை காட்டுறதுக்காக சாதனா பஞ்சகம் எத்தனோ இருக்கு. ஸ்தோத்திரமாலத்திலே ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஆனா வேதாந்த விஷயத்துக்கு சேர்ந்தது ஏதாவது படிச்ச நல்ல. ஓகே. கடந்த சத்சங்கத்தில் சங்கராச்சாரியர் திக்விஜய யாத்திரை, அந்த திக்விஜய வாகினி அயோத்தியக்கு வந்தது. அயோத்தியில் ராமருடைய தரிசனம் இதெல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு அங்கே ராம புஜங்க ஸ்தோத்திரம் எழுதியிருக்காரு. அயோத்தியில கொஞ்ச நாள் தங்குறாரு. நிறைய பக்தாள் எல்லாம் வந்து ஆச்சாரிய சந்திக்கிறாங்க. முக்கியமா ராம பக்தாள், ராமருடைய பக்தாள்ல சங்கராச்சாரியருடைய சந்நிதியில முன்னாடி ராமகதை சொல்லி சங்கரர் ஆனந்திச்சு ரசிச்சு கேட்கிறார். அதுக்கு பிறகு அயோத்தியத்துல இருந்து வேற நிறைய புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி என்ன அக்கம் பக்கம் சுத்தி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அந்த திக்விஜய வாகினி எல்லாமே கூட இப்போ நம்ம சொல்ற நேபாள், ஆனா அந்த காலத்துல அதுதான் ஜனகபுரி. ஜனகபுரி அப்படின்னு சீதா அம்மா அவங்களுடைய இது பிறந்த இடம். அந்த ஜனகபுரி விதேக ராஜ்யத்துக்கு அங்க வராரு. பொதுவாக இப்போ கூட நேபாள், அஸ்ஸாம் இதெல்லாம் அந்த நார்த் ஈஸ்டர்ன் அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே கூட சாக்தேயர்கள் தான். நேபாளில சிவனு சக்தி ரெண்டுமே இருக்கு. இங்க கூட நிறைய தந்திர சாஸ்திரம் எங்கெங்கல்ல சிவா இல்லைன்னா முக்கியமா சக்தியோடைய பிரபலமா அந்த வழிபாடு இருக்கின்றது அங்கெல்லாம் தந்திர சாஸ்திரம் ரொம்ப பிரபலமாயிருக்கு. அப்போ அங்க நிறைய பேர் ஆஸ் யூஸ்வலா இவர் அத்வைத்தமும் இவருடைய இது பார்த்துட்டு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியுறதே, முன்னாடியே தெரிஞ்சு போறது, தகவலும் வருதே முன்ன. அதனால எல்லாரும் வாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து இவங்களை யாருமே பூரணமா வேத விஷயங்கள் இவங்களுக்கு தெரியாது. இந்த தந்திரங்கள் అనేది அது வேதத்துல பாகம்னு சொல்ல முடியாது. ஆகம சாஸ்திரம், தந்திர சாஸ்திரம் இது எல்லாமே கூட அப்புறம் உருவானது. உபாசனா பக்தி வழிபாடுகளும் அது ஒரு வகை. அதனால அது எல்லாமே இவங்கள் அதுக்கப்புறம் அது ஏதோ தெரிஞ்சது அது வச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எப்படி எல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அதே ஃபாலோ பண்றாங்க தவிர வேதத்துடைய ஸ்ருதி பிரமாணம் இல்லை அது. அப்போ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்ப யாராவது வந்து ஏதாவது புதுசா அத்வைத்தம் இப்படிப்பட்ட ஏதோ சனாதன தர்மம்னு பேசிட்டா அவங்களுக்கு பொறுத்துக்காது. அதனால பொதுவா வாதனைக்கு வருவான். நிறைய பேர் அப்படி வந்தாங்க. நிறைய பேர் சங்கரருடைய உபதேசம் கேட்டு அவங்க எல்லாரும் திரும்பிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, சரியான மார்க்கத்துக்குள்ள வந்தாங்க. தேவினி வழிபடுறது தப்பில்லை, ஆனா வேதத்துல சொன்ன ரீதியிலோ அந்த விதமா பண்ணணும் தவிர நீங்களா இப்படி பலதெல்லாம் உருவாக்கி அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் புரிய வச்சுட்டு அவங்களுக்கு அந்த மார்க்கத்தில் இருங்கோ, தேவியோட பத்தாளாவே இருங்கோ. ஆனா கூட அத சனாதன வைதிக தர்மத்தினே விடக்கூடாது. அதுல வந்து அந்த சமயத்துல அஷ்டாவக்ர சம்ஹிதன்னு ஒரு பண்டிதர். இவர் வந்து சாக்தேர் இல்லை. சாக்தேர்னா இந்த அஷ்டாவக்ர கீதம் பக்கமே வரமாட்டேன். அது பிரௌಢ அத்வைத கிரந்தம் பிரகரணம். அஷ்டாவக்ர சம்ஹிதன்னு ஆச்சாரியருக்கு அந்த காலத்துல எப்படி அது ஒரு மேன்ஸ்கிரிப்டா கிடைச்சதோ தெரியல,
கொடுத்தார். ஓலை மேல எழுதினதோ எப்படி எழுதினதோ. அது அந்த புஸ்தகத்துல இருக்கிற விஷயம் அதெல்லாம் அப்புறம் ஆச்சாரியர் சொல்லி சிஷ்யர்கள் கேட்கும் போதும் இந்த சிஷ்யர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அந்த அஷ்டாவக்ர சம்ஹிதம் அது பார்த்து. நடுவில் எப்பவுமே சங்கரரு உபனிஷத்து, பகவத்கீதா, பிரம்மசூத்திரங்களை தவிர மிச்சம் எல்லாம் எதுவுமே சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை, சொல்லலை அவர். அதனாலதான் உபனிஷத்துகள் படிக்காம அஷ்டாவக்ர கீதை படிக்கக்கூடாது. உபனிஷத்துகள் கீதை படிக்காம ராமகீதை படிக்கக்கூடாது. ராமகீதை எவ்வளவு ஆழமா இருக்க விஷயம். அதனால சில பிரகரண கிரந்தங்கள் அது பிரகரண கிரந்தம் தானே, அப்புறம் யாரோ ஏதினது தானே. இப்போ சங்கரர் நிறைய சாதன பஞ்சகம், பஜகோவிந்தம் இதெல்லாம் எழுதிட்டாரு. அது மட்டும் படிச்சா போதுமா என்ன? அவரோட நோக்கம் அது இல்லை. அதெல்லாம் சந்தர்ப்பத்துக்கு அங்கங்க அப்பப்போ இப்படிப்பட்ட கிருதிகள் எல்லாம் வந்துச்சு, சௌந்தர்ய லஹரி அது இல்லை. அவருடைய நோக்கம் ஸ்ருதிని ஆதாரமா வச்சுக்கிட்டு 10 உபனிஷத்துகள் அதுக்கு பாஷ்யம் ஏது, அந்த பகவத்கீதா அதுக்கு பாஷ்யம் ஏது, அப்புறம் நியாயப்பிரஸ்தானம் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதிட்டு அவரு அதுதான் நிற்கும். இப்படி யாரோ ஏதோ சொல்லிட்டு போனது நிற்காது. அது எல்லாருக்கும் இது நிக்கணும்னா யாராவது நடுவில் அஷ்டாவக்ரம் சொன்னா அது ஸ்ருதிக்கு அனுபந்தமா இருக்கணும். அதனாலதான் அப்படிப்பட்ட பிரகரணங்கள். இப்ப ராமகீதை மாண்டூக்கியத்துக்கு சமமா இருக்குது. கடைசி உபதேசம் பாக்குறோம் அது. அப்புறம் அந்த இடத்துலயுமா இப்படிப்பட்ட சில பண்டிதர்களும் சாதகர்கள் அவங்கள்தான் இப்படிப்பட்ட சில ரொம்ப புராதனமான இந்த நூல்கள் ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்தி ரட்சிச்சு வச்சிருக்காங்க. அல்லது வாயால சொல்லே அது அப்படியே இருக்கும் ஒருத்தனுக்கு. ஆனா அது கூட நடுவில் உத்தி போயிடுமான்னு சொல்லி ஏதியும் வளர்ப்பாங்க. அதனால இது தொடர்ந்து ஜெனரேஷன்ஸுக்கு அந்த சம்பிரதாயம் போகணும்னு சொல்லி சில பேருடைய ஆசைனால அப்படி பண்ணி வச்சதுனால அதே ஆச்சாரியோட கைக்குள்ள வருது அஷ்டாவக்ர கீதை. முக்கியமா இவங்கள அந்த ஏரியால இருக்கிற இந்த பக்தாளும் சாதகர்கள் இவங்க அஷ்டாவக்ர சம்ஹிதா, அப்புறம் யோக வாசிஷ்டம், அன்னபூர்ண உபனிஷத்துன்னு ஒன்று பேர். இதுதான் மெயினா. அப்போ அது ப்ரிசர்வ் பண்ணிட்டே சில சம்பிரதாயங்கள் இப்போ எப்படி ஒரு வேதம் படிச்சவன் அந்த வேதத்திலே அந்த குடும்பத்துல தரங்களை ஜெனரேஷன்ஸ் அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டே வருவான். அவங்களுக்கு அது முக்கியம். அது அப்புறம் வேற படிச்சுக்கணும் அந்த வேதம். அதே போல இவங்களுக்கு எப்படியோ கிடைச்சது. அவங்க முன்னாடி குரு யாரோ தாத்த முத்தாத்தங்கள் எல்லாம் படிச்சு அந்த இது எல்லாமே அவங்க எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணனால இன்னைக்கும் கிடைக்கிறது. நம்ம யோக வாசிஷ்டம் கூட அவர் வால்மீகி எழுதி வச்சாரு. ஆனா அது அப்புறம் லோகத்துல கிடைக்கல. அது ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அத்வைதமா இருக்கிறதுனால அதெல்லாம் சித்தர்கள் அவங்களே வச்சுக்கிட்டு லோகத்துல இதெல்லாம் வேண்டாம், இவ்வளவு கஷ்டமானதுன்னு யாருக்கு தெரியாது. அது எப்படியோ திரும்பி ஒருத்தர் வாயில வந்தா அது அப்படியே ப்ரிசர்வ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு யோக வாசிஷ்டம் கிடைக்கிறது. சரி, அதுக்கப்புறம் கயா, நலந்தா இது எல்லாத்தையும் தரிசனம் பார்த்துட்டு மகத கயா நலந்தா வழிய அப்படி எல்லாம் மகத ராஜ்யம், அங்க அதோடைய கேபிட்டல் ராஜகிரகா அப்படின்னு அந்த இடம். இது மகாபாரதத்துல இருக்கிற ஜராசந்தனுடைய அந்த காலத்துல அதோடைய ராஜ்யம் மகத ராஜ்யம். அந்த பூமி எல்லாமே மொத்தம் பீகார், இந்த கயா இதெல்லாம் சொல்லும் போது இந்த மகத ராஜ்யம் இடம், அங்க புத்தர் எல்லாம் நடந்து பாவனமான இடம் அது. அவர் எவ்வளவு சஞ்சாரம் பண்ணிருப்பாரு, போகாத இடம் இருக்குமா? அவர் தினந்தோறும் பாத யாத்திரை தான். இங்க தங்குறது ஆசிரமங்கள் இல்லை அப்போ.
அப்புறம் அவருடைய வயசாகி முடியிற காலத்துலதான் அவர் இருக்கும்போதே பிரிவுகள் வந்துச்சு. அவர் இருக்கும்போதே வேற நாங்களதான் புத்தான்னு சொல்லி சொல்லிக்கிற சில வேஷம் போட்டவங்களும் வந்துட்டாங்க. கிருஷ்ணன் இருக்கும்போது எப்படி அவனை நான் தான் கிருஷ்ணன் சொன்னாங்க வேஷம் போட்டு. அதுபோல் இது சகஜ லோகத்துல அப்படியே டிவேஷன் வரும். அவர் சின்ன வயசுல தொடங்கிட்டாரு. ஐ திங்க் நியர்லி 89 இயர்ஸ் என்னமோ புத்தர் வாழ்ந்தாரு. அதனால அதுக்குள்ள எத்தனை பேரு இருந்திருப்பாங்க, எத்தனை பேரு சந்நியாசம் பிக்ஷுவல் ஆயிட்டாங்க. சரி, அப்படிப்பட்ட அந்த மகத ராஜ்யம் அங்க என்ன ஆயிடுச்சு? பொதுவா ஒரு வரலாறு பார்த்தோம்னா ராஜ்யங்களுக்கு நடுவுல யுத்தம். நம்மளுக்குள்ளத சின்ன சின்ன ராஜ்யங்களுக்குள்ளேயே யுத்தம். ஆனா கிரமமா இது மொத்தமே வைதிக சம்பிரதாயம் ருஷி சம்பிரதாயத்து மேல ஆதாரப்பட்டு தானே வளர்ந்தது. இது எல்லாருக்கும் எப்படியோ இந்த நூல்களோ ராமாயணம் பாரதம் எல்லா இடத்துல எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்க தானே, நம்ம எல்லாரும் பரத வம்சியர்கள் தானே, இப்படி பாவனை கொஞ்சம் கொஞ்சம் போய் அகங்காரம் இதோ இந்த மாநில கட்சிகள் போல். அப்போ அதுதான் பெரிய டிராபேக்கா இருந்தது. அப்போ அப்படின்னா அது முன்னாடி ஒரு பூபதியா யாராவது இருந்து எல்லாருமே கட்டுப்பட்டு இருந்தா பரவாயில்ல. அது இல்லாம தனித்தனி ராஜ்யங்களாய் அடிச்சுக்கிறது இடிச்சுக்கிறது ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க சில ராஜாக்கள் எல்லாம் ரொம்பவே கொடுமையா ராஜ்ய பரணம். கடந்த வாரம் முன்னாடி ஒரு கதை பார்த்தோம் இல்லையா? அப்ப நல்லவன் தான், எல்லாம் தெரிஞ்சவன் தான். ஆனா என்னாச்சு, அவன் ஸ்திரீலோலன் ஆயிட்டான், இல்ல சுகங்களுக்கு அடிமை ஆயிட்டான் இல்லையா? அதுக்கப்புறம் சங்கரோட குருப்பனால அந்த காஷ்மீர்ல இருக்கிற ஒரு ராஜா திரும்பிட்டான். அந்த மாதிரி இங்க நிறைய பேரு வயலண்ட் ரூலர்ஸ் எல்லாருமே ரொம்ப குரூயல். அப்போ மக்களுக்கு ஹிருதயத்துல ரொம்பவே பட்டிட்டாங்க. என்னடா ராஜ்யம் ராஜாக்கள் இதெல்லாம் சொல்லி எல்லாரும் வெளியில சொல்ல முடியாது. ஹிருதயத்துல ரொம்ப காயமாயிடுச்சு. எல்லாரும் சுத்தமா ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப நான் சொல்ல போற ஒரு காரணம் என்னன்னா, அந்த நேரத்துலதான் புத்திசம் ரொம்ப பிரபலமாகிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. நான் சொன்னது இப்போ கொஞ்சம் புத்திசம் இன்னும் வளர்ந்து பிரபலமாகிறதுக்கு முன்னாடி. அப்போ இப்படிப்பட்ட துக்கம் கஷ்டத்துல இருந்து ராஜா ராஜ்யம் எல்லாத்து மேல வெறுப்பமா இருக்கிற மக்கள் அவங்களுக்கு என்ன இப்போ ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, மனசுக்கு சாந்தி வேணும், நிம்மதி வேணும். எப்ப பார்த்தா அவங்க ராஜ்யம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அங்க அந்த சுத்தி இருக்கிற மக்களுக்கு, பார்டர்ல இருக்கிற மக்களுக்கு காஷ்மீர்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி பேசிட்டு இருப்போம், அங்க பாம்பு அது ராக்கெட் அது வாடுறாங்க மக்கள். அப்போ அந்த அவங்களை கன்சோல் பண்றதுன்னு அந்த சாந்தி ஒரு மெசேஜ் வேணும். அதுதான் காரணமாக்கும் புத்தர் அந்த சமயத்துல நினைச்சாரு, இப்படிப்பட்ட துஷ்ட புத்தி அப்புறம் இந்த துராச்சாரங்களான சில கர்மங்கள் இதெல்லாமே சமாஜంలో இப்போ யாருக்கு ஒரு பரிகாரம் ஆகாது, பரிஷ்காரம் கொடுக்காது. அப்படி 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 இருக்கிற சூழ்நிலை. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, வைதிக தர்மத்தை கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டு இல்லையா, ஏன்னா வைதிக தர்மத்துல கூட பண்டிதர்கள்னு சொன்னவங்களும் கூட அது சமக்கிரமா புரிஞ்சுக்காம தானே ஆயிடுது. அதுதானே காரணம். இந்த சைவ வைஷ்ணவ ஜெயின பௌத்த எல்லாருக்கும் நடுவில் குழப்பம்தான். சரி, ஆனா புத்தர் ஆரம்பிச்சது நோக்கம் சரி இப்போதைக்கு இந்த வைதிக மதவாணி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நல்லது இல்லைன்னு அவர் உண்மையை என்ன சொன்னாருன்னா, த பாத் ஆஃப் ரினன்சியேஷன் தான் புத்தருடைய முக்கியமான அந்த ஒரு டீச்சிங் பார்த்தன்னா. ஏன்னா அவர் சின்ன வயசுலயே எப்போ அன்னைக்கு துக்கம் பார்த்தார் உலகத்துல, அன்னைக்கே முடிவு பண்ணி
ஒய்ஃபுக்கு சொல்லல, அங்க காவலுக்காரனுக்கு சொல்லல, அப்பா அம்மாவுக்கு சொல்லல. இன்னும் வைராக்கியம் எப்படி கிளம்பி போறார் ராத்திரி ராத்திரி. அப்பதான் குழந்தை பிறந்து இருக்கு, சின்ன வயசு. பாரியா அப்போ சின்ன விட்டுட்டு அவங்க போனதுதான். அப்ப என்னன்னா உள்ள அது பக்குவமா இருக்கு. ஆனா அவர் அதுக்கப்புறம் தெரியுமே, முதல்ல பேசிட்டோம் போய் கொஞ்ச நாள்ல அவரு முதல்ல தானும் இந்த துக்கத்துக்கு ஏதாவது விடுதல் இருக்கான்னு தேடி பார்த்தாரு. அதுதான் அவர் தபஸ் இதெல்லாம் தியானம் அப்படி இப்படி இருந்து அதுல சில சரீரம் சுஷ்கிச்சு போய் இது வழி இல்லை இப்படி சொல்லி திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் தெம்பு அப்படிதான் அவரும் சாதனைக்கு கொஞ்ச நாள் முதல்ல கஷ்டப்பட்டாரு. ஏன்னா குரு இல்லை, அது அங்க நிந்தனது போன ஜென்மத்துல இப்ப இங்க தொடங்கணும். அது கொஞ்சம் அந்த ஈஸ்வரனே அதெல்லாம் பண்ணி அவராகவே தயாராயிட்டார். அதான் அவதாரம் ஆயிட்டுங்கிறோமே. பாகவதம் படி சொன்ன அவதாரம் புத்தாவதாரம். அதனால அதுல ஒன்னும் குறை சொல்லலை. மேபி இந்த கலியுகம் ஆரம்பத்துல கலின்னு எப்படி கலக்கி விட்டுணும், அதே புத்திசம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சாபம் ஆயிடுச்சு பாரத தேசத்துக்கு. இப்ப இருக்கிற நிறைய நம்முடைய அடிமையாகி இவ்வளவு வருஷம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த புத்திசம் தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு டைவர்ஷன் தான். சரி, நமக்கு விஷயம் ஏன் புத்தர் அப்படி பண்ணார், இதோ வைதிக மதத்துக்கு வேண்ட இப்போ வேண்டுதே இந்த பாத் ஆஃப் ரினன்சியேஷன். ஜனங்களுக்கு இந்த வைராக்கியம் இந்த ஆசை, ராஜ்யம், சண்டை இதெல்லாம் வேணான்னு சொல்லி அவர் எல்லாருக்கும் அதை சொல்ல ஆரம்பிச்சார். ராஜாக்கள் அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அப்படிதான் அஹிம்சானது பெரிய ப்ராபகாண்டா ஆயிடுச்சு. ஆனா க்ஷத்திரியன் அஹிம்சனை அப்படி எடுத்துக்கூடாது அந்த அளவுக்கு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் புத்தர் பத்தி இங்க ஆச்சாரியர் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டார் ஆல்ரெடி. அந்த இடத்துல நிறைய பேர் சொல்றது அப்படி இது. அப்புறம் அவருடைய என்ன கரிஷ்மா இருந்திருந்த இந்த அளவுக்கு புத்திக் மொனாஸ்ட்ரிஸ், பௌத்தாலயங்கள், ஆயிரம் கணக்குல பிக்ஷுகள், எப்படி ஒரு மனுஷனால அவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் போல் அப்படியே காட்டு தீ போல் புத்திசம் நாடுக்கு போயிடுத்தே. சங்கரர் அதை பத்தி பாராட்டுறாரு, இவ்வளவு பெருமை எதுன்னு சொல்லி. அப்புறம் அந்த புத்தர் சொன்ன ஒரு ஸ்லோகம் இவரு காதுல விழுந்துச்சு. இவருக்கு அது ரொம்ப பிடிச்சது ஆச்சாரியருக்கு. என்ன சொல்லுவாருன்னா, புத்தருடைய அப்பா அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி தெரிஞ்சு இவன் பையன் சன்னியாசம் வாங்கி போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு, அப்புறம் ராஜா போய் செஞ்சு கேட்கிறாரு, அப்பா திரும்பி வந்துரு, நீ ஒருத்தர் தான் எனக்கு வாரசன், அப்படி இப்படி எல்லாம் என்னமோ சொல்லி பண்ணி நீ அங்கே இருந்து கூட தியானம் பண்ணிக்கலாமே, வீட்டுல இருந்தே என்ன சொன்னாலும் புத்தர் சொல்றாரு, எதி ஜன்ம ஜரா மரணம் ந பவேத், எதி சேஷ்ட வியோக பயம் ந பவேத், எதி சர்வம் அநித்யமிதம் ந பவேத், இஹ ஜன்மனி கஷ்ய கதிர் ந பவேத். என்ன அர்த்தம்னா, அப்ப நீங்க இப்படி வான்னு சொல்றீங்களே, உலகத்துல என்னதான் இருக்காங்க, நான் வருவேன், யாரும் வரமாட்டான், யாரும் விரும்ப மாட்டான் அப்படின்னு. எப்படி இந்த உலகத்தில் ஜென்மம் ஜரா மரணம், பிறப்பு மூப்பு மரணம் இல்லைன்னா ந பவேத், எதி சேஷ்ட வியோக பயம் ந பவேத், கர்மா எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது இதனால அந்த பயம் இருந்துட்டே இருக்கு. அது இல்லைன்னா என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்ன ஃப்ரீடம்க்கு சொல்லி அப்படி இருந்தா இருக்கு அப்படி இருக்கிறதுன்னா, அப்புறம் எதி அனித்தியம் இல்லாம நித்தியமாயிருந்தா, எதி சர்வம்
நித்தியம் இதம் அனித்யம் இதம் ந பவேத். இது அனித்தியம் ஆகாம இருந்த அப்புறம் ரதிஹி இஹ ஜென்மனி, இந்த ஜென்மத்துல இங்க இருந்து இப்போ யாரு கஸ்ய ரதி ந பவேத், யார் விரும்ப மாட்டா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்க ஜனன மரண மூப்பு இல்ல, அப்புறம் கர்ம பந்தம் இல்ல, அப்புறம் எல்லாமே நித்தியம்தான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்பா ராஜா, நான் வருவேன் வீட்டுக்கு. இருக்கா? அப்படி ஏதாவது இருக்கா? நான் அதான் தேடிட்டு இருக்கேன், அதுக்காக தான் தேடிட்டேன். இல்லைன்னா வருவேன். யாரும் அதை ஆனந்திக்க மாட்டான், யாரும் விரும்ப மாட்டான், யாரும் விரும்ப மாட்டான். அதனாலதான் நானும் விரும்பல. ஏன்னா அது இருந்துதான் ஆகும். இப்படி அந்த ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ், புத்தருடையது. அப்புறம் ரொம்ப பிடிச்சது ஆச்சாரியருக்கு அந்த கயா போதி விருட்சம், புத்தன் தபஸ் பண்ண இடம், அந்த பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கு ஞானோதயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புத்த பௌர்ணமி. அந்த இடத்துல அதெல்லாம் அப்போ பாடாவே அப்படி எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இங்கதான் பண்ணாருன்னு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியுமா. அந்த இடத்துல இந்த ஊரு பில்வா, அந்த இடத்துக்கு பேரு போதி விருட்சம் இருக்கின்ற புத்தகையா அந்த ஊரு பில்வா அப்படின்னு அந்த இடத்துலதான், அந்த இடத்துக்கோ அந்த காட்டுக்கோ பேரு. புத்தர் இவர் சங்கரர் கூட அங்க அமைதியா நல்லா இருக்கு, தபஸ் செய்யற ஸ்தானம் அங்க இருக்கும்போது. இது இப்ப இந்த காலத்துல புத்தகையான்னு சொல்லி தர்ப்பணம் பண்றதுக்கு ஒரு இடம் காட்டுறான். ஆனா அந்த காலத்துல ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது இந்த இடம் தான் இப்ப நான் சொன்னது ஊரு பில்வ, இங்கதான் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற இடம் ஆமா இருந்தது. அப்புறம் அங்க ஒரு நதி ஓடுறது, பால்குனி நதி. பால்குனி, அந்த நதிக்கரையில தான் ஒரு காடு இருந்தது. அங்கதான் நான் தனியா இருக்கணும்னு ஆச்சாரியர் விரும்பிட்டாரு. கொஞ்ச நாள் அங்க இருக்கிறாரு. அங்க இருக்கும்போது அங்க யாரும் கிட்ட வரல. சிஷ்யாலு இந்த அப்புறம் திக்விஜய வாகினி எல்லாரும் அங்கங்க தூரமா தான் தங்கினாங்க. எல்லாரும் காட்டுக்குள்ள எல்லாம் போக முடியாது இல்லையா. ஆச்சாரியர் கொஞ்சம் நான் தனியா இருக்கணும். ஈவன் பத்மபாதை இவங்க எல்லாரும் கூட கொஞ்சம் தூரமா தள்ளிதான் எங்கோ அங்க தங்குறான். அப்போ ஒரு அந்த காட்டு யானை, ஓகே, காட்டு யானை ஆச்சாரியர்கிட்ட ரொம்ப ஸ்நேகமா, ஸ்நேகிதன் போல் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. அங்க நிற்கும், சும்மா நிற்கும். அப்புறம் சும்மா நிற்கும். தினந்தோறும் ஒரு ரொட்டீன் போல் ஆச்சாரியர் கவனிக்கிறார் இதை. அதுக்கு ஆச்சாரியர் கஜேந்திரான்னு பேரு வச்சாரு. எல்லா யானை கஜம்தான் யானை, என்ன கஜேந்திர நமக்கு அங்க பாகத்துல ஒரு கஜேந்திரன் வந்தா அவர் மோட்சம் அடைஞ்சாரு இல்ல. அந்த கஜத்துல இந்திரன்னா எப்படி அவன் பக்தி பண்ற யானை ரூபத்துல இருந்து சாதனை பண்ண. பாகவத்துல ரொம்ப பிரசித்தம் கஜேந்திர மோட்சம், கஜேந்திர உபாக்கியானம் விஸ்தரிச்சு பார்த்தோம் நம்ம. இது கூட ஏதோ ஆச்சாரியருக்கு என்ன தோணிச்சோ, இது யானைகளுக்கு யானைகள் இருக்கும் அங்க, இன்னும் அது இந்திரதா அப்படி பேர் கொடுத்தார் சும்மா. அப்புறம் இவர் ஆச்சாரியர்கிட்ட ஏதோ பழம் அதை இருந்தது கொடுத்தா சாப்பிடும். அப்புறம் ஆச்சாரியர் கிளம்பி பிடிக்கிறதுக்கு போனா அது பார்க்கும், தெரியும் நதிக்கரைக்கு அங்க போறாங்க. ஆனா இது அதே இடத்துல மட்டும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அவர் போயிட்டு வர வரைக்கும். சில நாள் கூட கூட போகும், திரும்பி வந்துடும். சில நாள் அது என்னமோ பாதுகாப்பு போல அதே இடத்துல அங்க இருக்கு. ஆச்சாரியர் பார்த்தா அது அங்கே இருக்கு, அது எங்கேயுமே போறது இல்லை. அப்படி இருந்தது. அப்புறம் சரி, ஆச்சாரியர் கொஞ்ச நாள் தான் அங்க இருக்கணும். அது அப்புறம் அந்த இடம் விட்டுட்டு கிளம்பி போற சமயத்தில் கஜேந்திரன் கிட்ட வந்துட்டு அது பெரிய யானை, காட்டு யானை, பல்லு இருக்குல்ல தந்தம், அதை அப்படி பிடிச்சிட்டு ஓ கஜேந்திரா,
பாருங்க, யானைக்கு உபதேசம், நம்ம ரமணர் பல குரங்களுக்கு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணது போல, நீ ஆத்மா, நீ பிரம்மம், தத்துவமசி கூட சொல்லிட்டேன். என்ன பாவிச்சவங்க இதெல்லாம் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு என்னமோ தெரியுது, அதோடைய பிரவர்த்தனை, அதோடைய ஞான ரூபத்துல இருந்தா கூட ஏதோ படிய வாசனை இருந்ததுனால அப்படித்தானே சில ஜந்துகள் எல்லாம் மகாத்மாவை சுத்தி அந்த லட்சுமி பசுமாடு, ரமண ரமணரை சுத்தி நிறைய ஜந்துகள் கதைகள் இருக்கு. இப்படி எல்லாம் நிறைய ஆசிரமத்துல நிறைய மகாத்மாக்கள் கூட இந்த நாயோ இது இப்படி எல்லாம் குரங்கு குரங்கு கூட அவ்வளவு பேசுவார் ரமணர். பக்கத்துல உட்கார்ந்துட்டு அது ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்காரு அப்படின்னு சொல்லும். அப்புறம் அது ஏதோ ஒரு குரங்கு சத்தியகோஷி, அங்க காவலியா இருக்கிறவனும் கல்லு தூக்கி போட்டு ஆகணும். இதெல்லாம் எப்போ ரமணர் இன்னும் வெளியில வரல, யாருக்கு தெரியாது. ஒரு தோட்டத்துல இருக்கார், மாம் தோட்டத்துல. அந்த தோட்டக்காரன் காவல் எப்படியோ பர்மிஷன் கொடுத்தா இருக்கான். அவனுக்கு என்னமோ தோணிச்சு, இவர் நீங்க துரத்திட்ட என்னமோ ஆயிடுவோன்னு பயம். அவன் வேற முஸ்லீம் நினைக்கிறேன். மொத்தத்துல அப்புறம் தான் யாரோ சொந்தக்காரனை கண்டுபிடிச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்க சந்திக்கிறது. அப்புறம் தான் அங்க இருந்து வெளியில வந்தார். சரி, அப்போ நான் குரங்கு போனா இது கொஞ்சம் குரங்குகள் எல்லாம் அலறுது. அழாத பிறந்தவங்க எல்லாரும் செத்து போக வேண்டியதுதான் இதெல்லாம் சொல்லி பேசுவார். அப்புறம் ஏதோ பணம் இதெல்லாம் கொடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் கை கடிச்சுது. அசத்தே, நம்ம அசத்தன்னும், அசத்தன்னா சட்டு இல்ல, அசத்துதான். சத்து தெரியாம இருக்கு. புத்தி இல்லாதவனு பொதுவா சொல்றது தமிழ்ல வார்த்தை அசத். சரி, அப்படி நீ பிரம்மம், நீ தத்துவமசி అని மகா வாக்கிய உபதேசத்தை பண்ணாரு. சாதாரணமான முமுட்சுகளா இருக்கிற சாதன சக்தி சம்பத்து இருக்கிற சிஷ்யாளுக்கு ஒரு குரு எப்படி உபதேசம் பண்ணுவாரோ அவ்வளவு அதே ஸ்ரத்தையோட அதே பாவத்தோட யானைக்கு உபதேசம். அதுக்கப்புறம் பண்ணிட்டு ஒரு பழம் கொடுத்துட்டு சிரிச்சுட்டு ஆச்சாரியர் கிளம்பி போனாரு. திரும்பி பார்க்காம போனாரு. இதுதான் மகாத்மாக்கள் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது திரும்பி அதில் மனசுல வாசனைய பிரிண்ட் ஆகக்கூடாது. சரி, அப்புறம் வந்து கடைசியாக அப்படி சொல்லி சிரிச்சுட்டு போகும்போதும் யூ ஆர் பிளஸ்டு, தன்யோசித்வம் ஏகாக்கி சரசி, நீ ரொம்ப குடுப்பிச்சு வச்சிருக்கணும், தனியா சுத்திட்டு இருக்க. பஷ்யமாம் பகுவி விராவிருத்தம், நான் பாரு எனக்கு சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ஜோக்கு சொல்லி அப்படி இரு. ரமணருக்கு ரொம்ப பிடிச்ச இப்படிப்பட்ட யாராவது சாதகளை எல்லாம் யாராவது வந்து அவங்க பத்தி எல்லாம் சொன்ன, இது நான் இது பண்றேன் பகவானே, இப்படி பண்றேன், நான் வேதாந்த சிரவணம் பண்றேன், ஸ்வயம் பாக்கம் பண்றேன், இப்படின்னு சொல்லி நம்ம அதை சொன்ன. இந்த அம்மா ஆக்சுவலி ரமணருடைய பக்தர் ஆகிறதுக்கு முன்னாடி பரமாச்சாரியருடைய பக்தர். அங்க போய் தரிசனம் பண்ணி நம்ம சந்திக்தத்துல இருக்காங்க, இங்க வரணுமா போகணுமா என்ன, ரொம்ப பணக்கார வீட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க எல்லாரும் வந்து தொந்தரவு பண்ணி பரமாச்சாரியர்கிட்ட சொல்லி, பாருங்க சின்ன வயசு இப்படி எல்லாம் இருக்கிறான், இப்ப பார்த்து அங்க திருவண்ணாமலையில இருக்கிறான், தனியே இருக்கிறான், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க அந்த அம்மா பரமாச்சாரியருக்கு முன்னாடி நிற்கும் போது அவரை வந்து 3 கேள்விகள் கேட்டார். வேதாந்த சிரவணமோ, ஸ்வயம்பாகமோ, வேதாந்த நிதித்தியாசனமோ, அப்படி இருக்கும். இனிமே என்ன வேணும்? அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில இருக்கிற
சாதகன் முமுட்சுவர் வந்து எப்படி டிவைட் பண்ணுவாங்க இல்லை என்ன? வீட்டுல 100 பேர் வந்து 100 சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி சொல்லுங்க, வர சொல்லுங்க, என்ன அப்படி 3 கேள்வி கேட்டாரு. ஆமா, அந்த அம்மா சொன்ன அப்படி இருக்கு. அந்த அம்மா பெரிய ஜீவன் முக்தனாக இருந்து அப்புறம் வருஷம் வாழ்ந்தாங்க. ரமணர்கள் பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. ரமணருடைய சமாதி சுத்தி பிரதட்சிணம் பண்ணும்போது கீழே விழுந்து உயிர் விட்டுட்டான். ரமணருடைய ஒரு ஜெயந்தியை நினைக்கிறேன். சரி, நடுவில் என்ன நமக்கு பத்தாண்டு எப்படி எல்லா ரமணர் வாழ்க்கையில் எப்படி இதெல்லாம் ஒரு அடையாளம். அப்ப என்ன நடந்தது இப்ப அதேதான் நடக்குது அங்கே. சரி, அப்படி சொல்லி ரொம்ப கருணையோட அது ரொம்ப கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் திரும்பி இவங்க எல்லாரும் எங்கோ தங்குறாங்க. கொஞ்சம் வேதாந்த விசாரணம் சரியா எல்லாத்தையும் இருக்கு. வேதாந்தம் வந்தான்னாவே பயமா இருக்கு, தூக்கம் வரும். ஸ்ருத்த கீர்த்தி அப்படி அந்த பேர் இருக்கிற பிரம்மச்சாரி வந்து என்ன கேட்கிறாருன்னா, ஸ்ரத்தா பக்தி வைராக்கியம் இருக்கிறவன் இவன். அப்புறம் ஆச்சாரியருக்கு எவ்வளவோ சேவை பண்ணுவான். நிறைய பேர் பண்றான். பட் சில பேர் அந்த கிரி போல் ஸ்ருத கீர்த்தி. இவன் வந்து பத்மபாதர் கேட்டன் வந்து இவன் கொஞ்சம் லேட்டா சேர்ந்துட்டான் ஆச்சாரியர் கூட. முதல்ல வந்தவன் இல்ல ஸ்ருதகீர்த்தி. அதனால பேர் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறோம். பிருஹதாரண்யக பாஷ்யத்திலே பத்மபாதர் கேட்டன் வந்து 2 வாட்டி கேட்டான். பிருஹதாரண்யம் படிக்கிறதே நமக்கு ஒரு வழி ஆயிட்டு இருக்கு. ஐயோ 2 கிளாஸ் வச்சு வாரத்துக்கு ஆதியோட பாஷ்யம். அப்புறம் 2 வாட்டி படிச்சேன். சரி, என்னாச்சு? சரி, இப்போ ஆச்சாரியரு கூட இந்த யாத்திரையில கூட எல்லாம் வர்றதுனால பிளஸ் கேட்டதுனால டைம் இருக்கிறதுனால ஆச்சாரியர் வாயாலேயே இது முன்னாடி ஆச்சாரியர் பேசுறது சிலது கேட்பான். வேதாந்த விசாரணை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லும் போது நேரா கேட்டிருக்கான். வேதாந்தம் கேட்கறது வேற, சிரவணம் விசாரணம்னா நிதித்தியாசனம். அதான் இப்ப ராமகீதையில பேசிட்டு இருக்கிறோம். அதனால அப்படி கேட்டா கூட இவன் எங்க நடுவில் சேர்ந்திருப்பான். இந்த திக்விஜய யாத்திரை கிளம்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, புதுசா நடுவில் சேர்ந்ததுனால. பட் அங்கங்க சொன்னானே இந்த முக்கியமான ஆச்சாரியர்கள் சுரேஸ்வரர் பத்மபாதர் தனித்தனியாவே அந்த நதிக்கரையில் அங்கெங்காவது ரொம்ப நாள் தங்கும்போது அந்தந்த கிளாஸ் தனித்தனி ஆகும். நிறைய ஆயிடுச்சு டிசைபிள்ஸ் பக்தாள் எல்லாம். எல்லாருமே ஒருத்தரே உட்கார்ந்து பேசி சொல்ல முடியாது இல்லை. முக்கியமா கொஞ்சம் தீவிரமான முமுட்சர்களாயிருந்து அவங்க தனியா கைட் பண்ணுவேன். எல்லாருக்கும் உட்கார வச்சு ஒரே விதமா பேசிட்டா இப்போ இது கூட ராமகீதாவது இதாவது இவங்க எல்லாருக்கும் சமமா சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்கிறோம். பட் யாரு என்ன கிரகிச்சுக்கிறீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ அந்த 35 நிமிஷத்துல எவ்வளவு நேரம் உங்க மைண்ட் இங்க இருக்கு இன்னமும் கடவுளுக்கு தான் தெரியணும். இல்ல எத்தனை வாட்டி கண்ணு சொக்கிச்சு அதையும் தெரியாது. ஸோ இப்படி பட் இட் வில் கோ லைக் தட் ஒன்லி. அப்படிதான். சரி, அதனால ஆச்சாரியர் கூட நேர பாஷ்யம் 3 வாட்டி கேட்கறதுக்கு மகா பாகியம் கிடைச்சது இவனுக்கு. பாருங்க, 2 வாட்டி பத்மபாதாச்சாரிய கேட்டு கூட ஆச்சாரியர் ஏதோ ஒரு இடத்துல திரும்பி அந்த பிருதாரண்யத்தோட பாஷ்யம் அப்புறம் அது நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் ஆச்சாரியர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல எப்படியோ பார்த்துட்டு கிட்ட போய் கேள்வி கேட்கிறேன். அனியா கேள்வி, பகவன் குருவிலே பிருஹதாரண்யக உபனிஷத்து சொல்றது
இப்பதான் படிச்சோம் இந்த கொஸ்டின். அஜாதசத்ரு பிராமணத்துக்கு தீர்க்க நித்திர தூக்கத்துக்கு போனா மனசு வந்து ஆத்ம லைச்சுடுன்னு சொல்றாங்களே, அப்போ அங்க சைத்தன்யம் தவிர இன்னொன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்களே. ஆனா சைத்தன்யம் இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியலையே. நாஹி கதாச்சித் சுஷுப்தே மயா சைத்தன்யம் கஷ்டித் திருஷ்டம். என்னால அந்த தூக்கத்தில் அந்த மனசு லைட்ஸ் வச்சு சைத்தன்யம் தான் இருக்குன்னு, அந்த சைத்தன்யத்தை நான் எதுவுமே அதை பத்தி அதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் பார்க்கலையே. ரொம்ப ஜென்யூன் கொஸ்டின். இப்போ வந்துச்சு அதுல அஜாதசத்ரு. அந்த ஆச்சாரியர் சொல்றாரு, அப்போ நீ அங்க எதுவுமே பார்க்கலன்னு சொல்றியே, நீ எதுவுமே பார்க்கலன்னதுக்கு என்ன ஆதாரம்? வாட் இஸ் த ப்ரூஃப் என்று கேட்கிறார். அப்போ ஸ்ருதிகீர்த்தி சொல்றான், என்னுடைய அனுபவமே அதுக்கு ஆதாரம், அடையாளம். அப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, நாங்க சொல்றது, நாங்க என்ன அந்த உபனிஷத்துல சொல்றது என்னன்னா, அந்த நீ சொன்னி இப்போ என்னோட அனுபவமே எனக்கு ஆதாரமனே, அந்த அனுபவம் தான் நாங்க சைத்தன்யம்னு சொல்றோம். நீயே ஒத்துக்கிட்டு உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ఉపదేశ సహస్రిలో ఇది బట్టి లోకం ఇది. యయాత్వం పశ్యతి తత్ర ప్రతిషేధసి సా దృష్టి త్వం చైతన్యం. அங்கே உன்னால எது இல்லைன்னு தெரிஞ்சுக்கப்பட்டது, எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கப்பட்டதுனாலதான் இப்ப நீ அந்த கேள்வி கேட்க முடியறது. பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நீ அங்க எதுவுமே இல்லைன்னு பிரதிஷேதசி, அங்க எதுவுமே இல்லை, எனக்கு ஒன்னும் தெரியலன்னு தெரிஞ்சுக்கணும். சா திருஷ்டி துவம், அது நீதான், அதான் நீ சைத்தன்யம். ரொம்ப சட்டில், கஷ்டம்தான். மைண்ட் எக்ஸ்ட்ராவர்டடாவே இருந்தா ஆப்ஜெக்டிவா இருந்த என்கொயரி இது எட்டாது, புரியாது. ஒரு நாளைக்கு புரியும். குறைஞ்சிக்கு எனக்கு புரிஞ்சு எனக்கு புரியாது சார், எப்படியோ புரியுற மாதிரி பண்ணு, நீ கேட்டுட்டே இருப்பா. அதனால அது சொல்லி அதே உபதேச சாஸ்திரிலோ சங்கரர் அப்புறம் எதுக்குன்னா பதில் அங்க சம்ஸ்கிருதத்துல கிளியரா இருக்கேன், அங்க சொல்லியிருப்பாரு. அதே அப்போ உபதேச சாஸ்திரின்னு எழுதியிருக்காரோ இல்லையோ தெரியாது, அது அப்புறம் எப்போ எழுதினா. சாகி நித்யா ஸ்வயம் ஜோதிஹி, அந்த நீ சைத்தன்யம் நித்யா ஸ்வயம் ஜோதி, அது பிரகாசிச்சுட்டுதான் இருக்கு. அதனால தெரியலன்னு சொல்லாது, இல்லன்னு தேடவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஜோதிஹி ஸ்வபாவா கூட்டஸ்தா, அதோடைய சுவாவமே அது கூட்டஸ்த சைத்தன்யம் சொல்றோம் இல்லையா, பஞ்சதசில படிச்ச மாதிரி. கூட்டஸ்தோ விஜிதேந்திரியான்னு கீதையில கூட அந்த வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் கிருஷ்ணன். அன்ஷேக்கபிள், நித்ய, ever present, ever conscious, ever evident. இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி போகக்கூடாது. வாட் இஸ் தட்?
I am ever evident, ever present, ever. இது வந்து கான்ஷியஸ், எவர் கான்ஷியஸ். ஐ ஆம் குடிச்சிட்டே இருக்கணும், அதுலயே இருக்கணும் அப்படின்னு பதில் கொடுத்தாரு. ஸோ அப்படி சொல்லி கடைசியில, அதனால இந்த ஆத்ம விஷயத்தில் நோயரு நாலெட்ஜ், ஞானம் தெரிஞ்சுக்கணவன் இந்த நோயர் தேவையில்லை. அதனால நம்ம வந்து அந்த திரிபுட்டின் எல்லாத்தையும் நெகேட் பண்றோம். இது தெரிஞ்சுக்கணும்னு வேணும். ஐ த நோயர் known that clip, knowing process happened ஆயிடுச்சுல்ல. ஆனா நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, அங்க திரிபுட்டியும் தேவையில்லை. அதான் சொன்ன, ஐ ஆம் செல்ஃப் எவிடென்ட், செல்ஃப் கான்ஷியஸ். எப்போ ஆச்சாரிய கிட்ட இருந்து இது கேட்டுட்டே இருக்கானோ, அவ்வளவு பக்கமா இருக்கிற முமுட்சுவா இருக்கிறதுனால கேட்கும் போதே பிரத்யபிக்ன ஏற்பட்டுச்சு. பிரத்யபிக்னா ஸ்பூர்த்தி. இதுதான் நான். ఇది ప్రత్యభిజ్ఞ అనేది ఉంది స్పాంటేనియస్ ఎవిడెన్స్ ఇన్ ది సెల్ఫ్. பேசுறது, குரு சொல்றது, வார்த்தை நீ கேட்கறது, இந்திரியம், லிசனிங், ஆல் ஆர் ஜஸ்ட் அரவுண்ட் வே. But it is felt by me, about me. அதுக்கப்புறம் ஆச்சாரியருக்கு ரொம்ப சந்தோஷம், இவன் கிராஸ் பண்ணிட்டான், இவனுடைய அவன் தெளிவு வந்துச்சு. அதுக்கப்புறம் பேசலையா, ஆச்சாரியர் என்ன பண்ணாரு, இப்போ திஸ் இஸ் த டைம், நிதித்தியாசனத்துக்கு ஒரு குகைக்கு போய் உட்காரன்னு சொல்லி அனுப்புறாரு. நிதித்தியாசன் கொஞ்ச நாள்ல பிரதாரண்யகம், ராமகீதா, ஆல் ஆர் இந்த கல்மினேஷன் பாயிண்ட். பட் சிரவணத்துக்கு மேல, மனநத்துக்கு மேல நிதித்தியாசனத்துக்கு நிறைய டைம் வேணும், நிறைய வருஷங்கள் வேணும். 5 வருஷத்துல நிறைய படிச்சு முடிச்சோம், முடிக்க முடியும். பட் நிதித்தியாசனத்துக்கு இன்னொரு 5, 10, 15 தெரியாது. நீட்ஸ் குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் நிறைய டைம் வேணும். உனக்கு அந்த பிரத்யபிக்ன ஞான நிஷ்ட ஏற்படணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்போ சின்ன ஸ்பார்க் போல் அவனுக்குள்ள பதிச்சு, அது இப்போ பெரிய கான்ஃபிகரேஷனா மாறணும். அதனால இது வந்து பிரதி தினம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சத்சங்கம் அந்த நேர கேட்கும் போது ஒரு லெவல் ஆஃப் என்ன சொல்ற அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு நமக்கே ஒரு திருப்தி வருது. நான் ஐ அண்டர்ஸ்டுட் ஸோ கிளியர், ரொம்ப கிளியரா எனக்கு புரிஞ்சிச்சு, கிடைச்சது. இங்க புரியறது தானே விஷயம். ஞானத்துல அடையிறது வேற பேர், புரியுறது தான். அது எல்லா நாளும் எல்லா டைம்லும் ஏற்படலைன்னா கூட பரவாயில்ல. ஆனா இது நீ
நீண்ட காலம் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் அதுக்கப்புறம் இங்கே கேட்டு எழுந்திரிச்ச உடனே வேற திருஷ்டி போகக்கூடாது. உடனே அவங்க கூட பேசணும், அது சொல்லணும் அப்படின்னா we are becoming spontaneously immediately extrovert. பட் சாதகனை அப்படி செட்டில் ஆகிறதுக்கு டைம் வேணும். அந்த செட்டில்மெண்ட்டுக்கு டைம் கொடுத்துட்டே இருந்த நித்தியம் நீங்க அப்புறம் திரும்பி சப்போஸ் இது வீட்டுல கேட்குறீங்க, அப்பப்போ இன்னொரு கிளாஸ் கேட்குறீங்க, நாளைக்கு வரீங்க, அது அப்படியே அப்படின்னு எப்படி சார் நான் இப்போ சரி இங்க எதுவுமே அதே சிந்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு போவேன். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வேலை இருக்குல்ல, நிறைய பேர் எனக்கு கூட பேசுவாங்க. நான் அப்படி இருந்தா கூட இந்த இன்னர் அந்த ஒன்னஸ் வித் திஸ் ஹார்ட் விடாம இருக்கிறதையும் படைக்குவீங்க. இதெல்லாம் சாதனை. கூடகாது கூட என்ன சொல்றது, அசைப்பொட்டி திரும்பி அரிசமாவன் அரிச போல் இப்ப எனக்கு கடிச்சது. அதான் ஆச்சாரியர் உடனே இவனுக்கு இப்போ திஸ் இஸ் டைம், அவனுக்கு வேற ஒண்ணும் இல்லை, ஆச்சாரியத்துனா பண்ணிடுவான், துஹத் பண்ணிட்டான். அப்புறம் ஸ்ருதகீர்த்தி கிரமமா ஞான நிஷ்டவான் ஆயிட்டான். அதையும் ஏதப்பட்டது எஸ்டாப்ளிஷ் இன் த செல்ஃப். அப்போதான் இவனுக்கு சந்நியாசம் கொடுத்தாராமா. பாருங்க, ஞானம் அடைஞ்சு சந்நியாசம் எடுக்கிறதுன்னா அதிலேயே இருக்கிறதுக்காக இல்ல. வித்வத் சந்நியாசம், விவிதேசா சந்நியாசம். எனக்கு சந்நியாசம் எடுத்துக்கிட்டா நிறைய டைமும் வேற ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதனால நிறைய நான் அதுல ஈடுபடலாம். 2 வகையா நீ எப்படியாவது நீ சந்நியாசம் எடுத்துட்டாலும் ஞானத்துக்கு முயற்சி பண்ணணும். ஞானம் அடைஞ்சு சந்நியாசம் எடுத்தாலும் அதுல கலங்காம இறங்காம அசையாம இந்த ஞான நிஷ்டக்காக எசிமுலேஷன் கூட சொல்ல முடியாது, எசிமுலேட் ஆயிடுச்சு. ஞான நிஷ்டல் அதுக்குதான் நிதித்தியாசனம் நிறைய பண்ணலாம், சந்நியாச பட் டேக் இட் இன் ரொம்ப லிட்டரலா எடுக்கக்கூடாது. என்ன சொன்னோம், இப்போ உன்னோட ரொட்டீன், உன்னுடைய சாதனை, உன்னுடைய கிராஸ்பிங் இதெல்லாம் அந்த நிலையில இருந்து தான் பண்றேன் அப்படின்னு பாவனை இருக்கணும். வேஷம் மாத்துக்கல, பேர் மாத்துக்கல, எதுவுமே பண்ணல. பட் ஆர் யூ ரியலி யூ நீட் இட்? நீ அதுக்காக இருக்கியா? யூ ஆர் மென்ட் ஃபார் இட், தென் டு இட். தப்பு பண்ணு, இல்லைன்னா ஓகே, டேக்ஸ் யுவர் ஓன் டைம். அதுக்கப்புறம் பிரக்னா விஷ்ணு அப்படின்னு இவனுடைய ஒரு கதை. பிரக்னா விஷ்ணு ஸ்டூடெண்ட் கூட இருக்கிறவன் தான். ஒரு நாள் ஆச்சாரியர் வேற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஆச்சாரியர் கூட இனிமே அப்பப்போ சைலண்ட் ஆயிடுறாரு. நிறைய இடத்துல இப்ப கூட ஏகாந்தமா இருக்கிறது. நீ காசி திரும்பி வந்தப்பவே சொன்னான், நீயா போய் எங்கெங்க யாரு எந்த சிஷ்யனு கூட சம்பந்தம் வச்சுக்கல. இந்த சிஷ்யாளுக்கு ஒரே கவலை, குரு எங்க இருக்காரு, அவர் சாப்பிட்டாரா இல்லையா, பிக்ஷா என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு. அது அப்பப்போ காணப்பட்டுட்டே இருக்கு. இப்போ ஒண்ணு பார்த்தோம் அங்க ஆல்ரெடி தனியா இருக்கிறது. இப்போ பிரக்னா ஆச்சாரியர் தனியா ஏதோ ஒரு சின்ன குட்டியால ஒரு சைலண்டா அங்க இருக்கிற சமயத்துல இவன் சின்ன டோர் இருக்கோ இல்லையோ என்ட்ரன்ஸோ கொஞ்சம் தள்ளி பக்கத்துல நின்று அங்க என்ன பண்ணாரா ஆச்சாரியர். அவன் நிந்தினது, அவன் டிஸ்டர்ப் பண்ணல, வெயிட் பண்றான். ஆச்சாரியர் கண்ணு மூடி இருக்காரு, நிசப்தமா இருக்கு, எதுவுமே படிக்கல, எதுவுமே சொல்லல, தெரிஞ்சு பக்கத்து ஒதுங்கி இருக்கிறான். ஆச்சாரியருக்கு அப்புறம் கண்ணு திறந்தா இல்லை ஷாடோ தெரிஞ்சது, என்ன தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சாரியருடைய அந்த வாக்கு
இந்த வாக்கு தெய்வீ வாக்கு. மகாத்மனுடைய பேச்சு கேட்டாரு. யார் நீ கேட்டார். நான் தான் பகவான் பிரக்னா விஷ்ணு. ஆச்சாரியர் திரும்பி யாரு நீ திரும்பி கேட்டார். இவன் நினைச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் சிஷ்யன் சொல்றான், நான் தான், இட் இஸ் மீ, நான் தான் உங்களுடைய சேவகன், விஷ்ணு சேவகன். அப்போ திரும்பி ஆச்சாரியரை, யாரது, யாரு நீ அல்ல, who is it அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பேச்சுதான் அந்த ஆச்சாரியர் கேட்கறதே எது, அவன் பதில் நான் தான், நான் and myself. நான் தான். ஆச்சாரியர் அந்த நான் யாரு? இந்த டைலாக்ஸ் இதெல்லாம் ரமணருடைய கதையில கூட நிறைய பேருக்கு இப்படி கேட்டது. அப்புறம் பரமாச்சாரியர் கூட யாருக்கிட்ட கேட்டது, எது படிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க. எப்போ பகவான் ஆச்சாரியர் யார் அந்த ஐ, யார் அந்த நான் கேட்டார். நேர இப்போ கேள்வி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே. பிரக்னா விஷ்ணுடைய கவனம் இதை கேட்ட உடனே அவனுக்கு சட்டுன்னு அந்த நான் இதுதான் அப்படி ஏற்படுற பிரத்யபிக்ன. அட்டென்ஷன் இஸ் டர்ன் டுவர்ட்ஸ் தி கோர். கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படி நான் அப்பவே அந்த பிரத்யபிக்னில அகண்டமான சைத்தன்யமா ஜீவ பிரம்ம ஐக்கியம் இதுபட்ட ஒரு பிரத்யபிக்ன அனுபவம் சொல்லலாம். தெளிவு ஏற்பட்டு இது எப்படின்னு சொன்னா, அந்த நான் யாருன்னு கேட்டு அந்த நான் யாரு என்ன அது அது அந்த கேள்வி புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி தகுதி இருக்கு சிஷ்யனுக்கு. எப்படி மாற்றி கேட்கிறாரு பாருங்க. இந்த நான் யாரு அப்படின்னா அந்த நான் யாருன்னு சிந்தனை பண்ணு, அட்டென்ஷன் அங்க கொண்டு போன்னு. எப்போ கட்டம் காட்டிட்டு கட்டாகாசம்னு சொல்றோமோ, அந்த கட்டாகாசம் என்ன? நல்ல ஃபோக்கஸ்ட் அட்டென்டிவ் ஆயிட்டு இருந்த மகாகாசம். எந்த ஒரு கேப் இல்லை. கட்டாகாசம் மட்டாகாசம் ஆகிறதுக்கு கட்டாகாசம் மட்டம் ஸ்பேஸ் அதை ஒன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கேப் இல்லை, ஸ்பேஸ் கேப் இல்லை, எந்த கேப் இல்லை. எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கு? எக்ஸாக்ட்லி ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுன்னா சைத்தன்யம். அப்போ புரிஞ்சு போச்சு. அதேபோல் இந்த சரீரம் அనే கட்டம் அந்த చైతన్యத்தனை பிரிச்சது போல் இந்த கட்டம் ஆகாசத்தனை பிரிச்சது இது போல். ஆனா நிஜமா பிரிச்சுதா? மட்டம் மகாகாசம் மகாகாசத்தனை குடத்துல இருக்கிற ஆகாசம் குடம் பிரிக்க முடியுமா? பிரிச்சிச்சா?
அதனால விச்சேதமும் செய்யல. அதேபோல் இந்த யுகோ அகங்காரமா தோணற நினைக்கிற இது அது இப்படி அகங்காரமா பிரிச்சு இல்ல. அது நிஜம் இல்ல. அது கான்சியஸ்னஸ் தான். அன்லிமிட்டெட், அனந்தமான ஒரே சைத்தன்யம் தான். இப்படிப்பட்ட அந்த ஏக அந்த அது ஏகாந்த அப்படிப்பட்ட அந்த அனுபவம் அவனை புத்தி ஹிருதயாகாசத்துல தெளிவா ஸ்பஷ்டமா பிரகாசிச்சதாமா. அதுக்கப்புறம் இன்னும் சில கேள்விகள் இருக்கு. சித் சுகா இவர் பழைய ஃப்ரெண்டு தான் நமக்கு, சரியா? சங்கரோட சின்ன காலத்து ஃப்ரெண்ட் விஷ்ணு சர்மா இல்லையா? இது தூரத்திலிருந்து பார்த்தானோ கேட்டானோ என்ன ஆயிடுச்சோ, சித்சுக அது அப்புறம் இந்த மாதிரி இவர் ரொம்ப வேண்டி அவங்களுக்கு ரொம்ப டீப்பா அந்த ஒரு ஃபைனல் ஒரு டீச்சிங் பண்ணி முடிக்கிறாரு. சித்சுகை உள்ள ஹృదயத்துல தோணுறது, ஆச்சாரியரு அவருடைய இந்த இன்கார்னேஷன், இந்த அவதாரம் முடியற சமயம் ஆக போறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ள அவன் ரொம்ப கான்சியஸ் இருக்கா, உள்ள இருக்காது ஒரு பக்கம். ஏன்னா நல்ல சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச விஷயம், இவருக்கு இந்த லைஃப் ஸ்பேன் ஆயுஷ் இவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு நம்ம இன்னைக்கு போல, அநேகமா அடுத்த வாரமா பகவான் சங்கரருடைய இன்னைக்குதானே சார் பிறந்த சங்கர் பிறக்கல, சங்கர் எங்கன்னு போல, சங்கரர் ஆத்மா. ஆனால் அந்த எங்க பிறக்காத போகாத இந்த கான்சியஸ் நம்ம எல்லோரும் அதேதான். ஆனா அந்த பிறந்து இருந்து வாழ்ந்து அந்த போதனனும் பல பேருக்கு கொடுக்கிற ஆச்சாரியரு நமக்கு முக்கியம். அவரும் பிறக்கல, அவரும் போகணும். அவர் வேற நம்ம வேறையா இல்லை. ஆனா அது உணரத்துக்கு இந்த டீச்சிங் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த தெய்வம் அப்படி தெய்வஸ்தானத்திலே குருஸ்தானத்திலே இருக்கணும். ஸோ அடுத்தது என்ன கேட்கிறாரு சித்சுகர், அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.